உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுவதை ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் தடுக்கிறதா என்கிற தலைப்பிலேயே இன்றைக்கு பேச இருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, கடந்த 28/3/2025 அன்று நடைபெற்ற தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். பிரச்சனைகள் என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு குறித்தான பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் குறித்து அவர் பேசுவதற்கு முற்பட்ட உடனேயே தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் மாண்புமிகு அப்பாவு அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் உரையாற்றுவதற்கு தடை விதித்திருக்கிறார். தடையை மீறி சட்டமன்றத்தில் பிரச்சனைகளை எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பிய உடனே சபாநாயகர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற அதிமுகவின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாள் முழுவதும் சஸ்பெண்ட் செய்வதாக அறிவித்திருக்கிறார். ஆக இந்த அறிவிப்பை எதிர்த்து சபாநாயகர் அவர்களுடைய இருக்கைக்கு முன்னாலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திரண்டு வந்து கோஷம் எழுப்புகிறார்கள். உடனேயே சபாநாயகர் அவை காவலர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார். அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட சபையிலே இருந்து சபை காவலர்களால் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். சபையை விட்டு வெளியே வந்த எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பிரஸ்ஸை சந்திக்கிறார், செய்தியாளர்களை சந்திக்கிறார். அவர் செய்தியாளர்களை சந்திக்கிற போது என்ன குறிப்பிடுகிறார்னா, தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒவ்வொரு நாளும் மோசமாக போய்கொண்டிருக்கிறது. ஆக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு 2 பிரச்சனைகள் குறித்து சட்டமன்றத்தில் பேசுவதற்காகவே நான் சட்டமன்ற கூட்டத்தில் பேச துவங்கினேன். ஆனால் நான் பேசுவதற்கு சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் என்னை அனுமதிக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டை சுமத்திய எதிர்க்கட்சி தலைவர் அவர் எதை குறிப்பிட்டு பேசுவதற்கு முற்பட்டதாக சொன்னார்னா, 1, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி காவல் நிலையத்தில் பணியாற்றுகிற காவலர் முத்துக்குமார் என்கிறவர் போதை ஆசாமிகளால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து நான் பேசுவதற்கு முயற்சி செய்தேன். சபாநாயகர் என்னை அனுமதிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். இன்னொரு சம்பவமாக அவர் எதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற
இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவராக பணியாற்றுகிற ஒரு பெண் பயிற்சி மருத்துவரை ஒரு கும்பல் கடத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறது. ஆக இந்த விவகாரத்தையும் நான் சட்டமன்றத்தில் எழுப்ப முயற்சி செய்தேன். ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட ஆளுகிற தரப்பு நான் பேசிவிடக் கூடாது, செய்திகளை மக்கள் மத்தியிலே நான் கொண்டு போய் சேர்த்துவிடக் கூடாது என்பதற்காக நான் பேச அனுமதி மறுத்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் குறிப்பிட்டு பேசுகிறார். அருமைக்குரியவர்களே, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி காவல் நிலையத்தை பொறுத்தமட்டிலே அந்த காவல் நிலையத்திலே பணியாற்றிய சாதாரண காவலர் முத்துக்குமார் என்கிறவர் தன்னுடைய உறவினர் ராஜாராம் என்பவரோடு சேர்த்து மர்ம கும்பலால், அதுவும் போதைப் பொருள் கடத்தல் கும்பலால், அதுவும் கஞ்சா வியாபாரி பொன்வண்ணன் என்கிறவனால் அங்கே தாக்கப்பட்டிருக்கிறார்கள். கொடிய வன்முறை தாக்குதல் அவர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. ஆயுதங்களால் வெட்டப்படுகிறார்கள். அந்த வெட்டு சம்பவத்திலே கீழே சாய்ந்து மடிந்த அந்த முத்துக்குமாரின் மீது அவருடைய தலையிலே பக்கத்திலே கிடந்த கருங்கலை தூக்கி போட்டு அந்த முத்துக்குமார் அந்த இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். அவருடைய உறவினரான ராஜாராம் குற்றுயிரும் குலையுயிருமாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்றைக்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆக இன்றைக்கு ஒரு கஞ்சா வியாபாரி பொன்வண்ணன் என்று சொல்லுகிற அந்த மனிதன் சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாலே தான் சிறைச்சாலையில இருந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறான். ஆக சிறைச்சாலையில இருந்து வெளியே வந்த ஒரு கஞ்சா வியாபாரி இன்றைக்கு ஒரு காவலரை படுபயங்கரமாக வெட்டி வீழ்த்தி கருங்கல்லை தூக்கி தலையிலே போட்டு சாகடிக்கிற நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அருமைக்குரியவர்களே, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவலர்களுக்கே இன்றைக்கு திராவிட மாடல் அரசாங்கத்தில் பாதுகாப்பு இல்லை என்கிற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. காவலர்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு துர்பாக்கியமான சூழலில் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு சம்பவம் என்னன்னா, அந்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய அரசு மருத்துவக் கல்லூரி, அந்த அரசு மருத்துவக் கல்லூரியிலே பயிற்சி மருத்துவராக இருக்கிற ஒரு பெண் மருத்துவர், அவர் இரவு நேரத்திலே தன்னுடைய பணியை முடித்துக் கொண்டு தனக்கு சொந்தமான இருசக்கர வாகனத்தில் இரவு சுமார் 11 மணிக்கு அந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இருக்கிற தன்னுடைய கோட்டர்ஸுக்குள்ளே நுழைகிற போது ஒரு கும்பல் அவரை காரில் கடத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறது. ஏதோ அதிர்ஷ்டவசமாக அந்த பயிற்சி மருத்துவர் அந்த கடத்தல் கும்பலிடத்தில் இருந்து சிக்கிக் கொள்ளாமல் தப்பித்து வந்திருக்கிறார். ஆக ஒருவேளை அவர் அந்த கடத்தல் கும்பலிடத்தில் சிக்கியிருப்பாரேயானால் அவருடைய நிலை என்னவாக முடிந்திருக்கும் என்பது இன்றைக்கு யோசிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அபத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சிவகங்கையிலே நடைபெற்ற இந்த சம்பவத்தை கண்டித்து இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், பயிற்சி மருத்துவர்கள் அத்தனை பேரும் தெருவிலே வந்து இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில் எழுப்ப முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் ஆளுகிற கட்சி அதற்கான அனுமதியை மறுத்திருக்கிறது. அருமைக்குரியவர்களே, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் சட்டம் ஒழுங்கினுடைய நிலைமை மிக மிக மோசமாக போய்கொண்டிருக்கிறது. கஞ்சா வியாபாரிகள், அபின் வியாபாரிகள், போதை வியாபாரிகள் இன்றைக்கு நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக தமிழ்நாட்டில் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் கூட நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஜபகர் சாதிக் என்கிற ஒரு மனிதன் மும்பையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறான்னா, சர்வதேச
போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட அந்த மனிதன் திகார் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். திகார் சிறையிலே அடைக்கப்பட்ட அந்த மனிதன் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் ஈடி வழக்கு பதிவு செய்திருக்கிறது. ஆக இந்த மனிதன் யார் என்று பார்க்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் என்று செய்திகள் சொல்லுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட அளவில் பொறுப்புகளை வகித்தவன் என்று செய்திகள் சொல்லுகிறது. சரி, இந்த போதைப் பொருள் கடத்தலிலே சம்பாதித்த காசுகளை எங்கே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறான் என்று பார்க்கிற போது தமிழ்நாட்டினுடைய பாடநூல் கழகத்தில் அந்த மனிதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது என்று செய்தி சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த ஜாபர் சாதிக் மங்கை என்கிற ஒரு தமிழ் திரைப்படத்தை கூட இயக்கி இருப்பதாக செய்திகள் சொல்லப்படுகிறது. ஆக இந்த ஜாபர் சாதிக் மீது திராவிட முன்னேற்ற கழகம் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. போதை கலாச்சாரத்தை தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அங்கீகரிக்கிறதோ, ஊக்கப்படுத்துகிறதோ, உற்சாகப்படுத்துகிறதோ என்கிற எண்ணம் இன்றைக்கு நாடு முழுவதும் வாழுகிற மக்களுக்கு எழும்பி இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. ஆக அருமைக்குரியவர்களே, போதை மட்டுமல்ல, இன்றைக்கு வெட்டுக்குத்து கலாச்சாரம், கொலை கொள்ளைகள் இந்த நாட்டில் மிக கச்சிதமாக நடைபெறுகிறது. சமீபத்தில் தான் மார்ச் மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் ஆண்டில் நெல்லை மாவட்டத்தில் ஒரு ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டர் ஜாகிர் ஹுசேன் கொலை கும்பலாலே இன்றைக்கு அக்கிரமக்காரர்களாலே அவர் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறார், கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஜாகிர் ஹுசேன் யாருன்னு பார்க்கிற போது அவர் ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் அருமைக்குரிய MK ஸ்டாலின் அவர்கள் சென்னை மாநகராட்சியுடைய மேயராக பொறுப்பு வகித்த போது அவருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றிய அந்த பெருமைக்குரியவர். அவர் வக்ஃப் சம்பந்தமான சொத்துக்கள், நிலங்கள் ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடி வந்திருக்கிறார். அந்த ஆக்கிரமிப்புக்காரர்களுக்கு எதிராக காவல் நிலையங்களிலே புகார் கொடுத்திருக்கிறார். அந்த ஆக்கிரமிப்புக்காரர்களாலே தன்னுடைய உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்திருக்கிறது என்கிற செய்தியை புகாராக காவல் நிலையங்களிலே கொடுத்திருக்கிறார். நெல்லை மாவட்டத்தினுடைய சிட்டி கமிஷனருக்கு கூட 1 மாதத்துக்கு முன்னாலேயே தகவலை சொல்லி இருக்கிறார், புகாராகவும் தந்திருக்கிறார். ஆனால் காவல்துறை அவருக்கு உரிய பாதுகாப்பை வழங்கியதா என்று கேட்டால் கிடையாது. அருமைக்குரியவர்களே, ஜாகிர் ஹுசேன் அந்த கொலைபாதக கும்பலாலே வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறார், கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு கேள்விக்குறியாக மாற்றி இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக அருமைக்குரியவர்களே, தமிழ்நாட்டில் இன்றைக்கு சாதாரணமாக பெண்கள் நடமாட முடியவில்லை. பெண்களுக்கு இந்த நாட்டிலே பாதுகாப்பில்லை. சாதாரணமாக குழந்தைகளாக இருக்கிற அந்த பெண் குழந்தைகள் முதல் பாட்டிகளுக்கு கூட இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய வீதிகளிலே தன்னந்தனியாக நடமாட முடியாது என்கிற ஒரு சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு இந்த அரசாங்கம் தவறிவிட்டது. ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கை பேணி காக்க வேண்டிய அந்த காவல்துறையை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற நாடாளுகிற முதலமைச்சர் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாத ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சந்தி சிரிக்கிற நிலைமை தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. ஆக அருமைக்குரியவர்களே, இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கை தன்னுடைய சுண்டு விரல் நுனியில ஃபிங்கர் டிப்பிலே வைத்து பாதுகாத்து ஒரு அற்புதமான அரசாங்கத்தை தமிழ்நாட்டுக்கு தந்தாரே ஆற்றல் மிகுந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த அம்மா அவர்கள் தந்த அந்த அற்புதமான அரசாங்கத்தை அம்மா அவர்களுடைய வழியிலே
புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் மட்டும்தான் தர முடியும். 2026 அவருடைய அரசாங்கம் இந்த நாட்டில் மலர்ந்தால் மட்டுமே தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. அந்த புரட்சி தமிழருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அமையப் போவது திண்ணம் திண்ணம்.